அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில் இருக்கிற ஒரு கொஷினை பார்க்கலாம். ஸோ காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஒய்க்கு ஃபார்முலா தெரியணும். xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்க, காஸ் இன்வெர்ஸ் வரணும். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் xy மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன ஆகுது? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் xy, அதாவது எக்ஸோட வேல்யூ 4/3, ஒய்யோட வேல்யூ 12/13. 4/5 இன்ட்டு 12/13 minus root of 1 minus 4/5 whole square into root of 1 minus 12/13 whole square. Cos inverse of so the multiply பண்ணா 48 divided by 65 minus root of 1 minus 16/25 into root of 1 minus 144 divided by 169. Cos inverse of 48 divided by 65 minus, so the cross multiply பண்ணா 25 minus 16 9/25 9/25 நான் அப்படியே 3/5 எழுதிக்குவா. ஸோ 9 ரூட்லேருந்து வெளியே வந்தால் 3, 25 ரூட்லேருந்து வெளியே வந்தால் 5. நீங்கள் இடையில் வேணும்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கிங்க. அதே போல் தான் இங்கே 169 144 மைனஸ் பண்ணோம்னா 25. ஸோ வெளியே வரும்போது ரூட்லேருந்து வெளியே வரும்போது 5 டிவைட் பை 39 169 13 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 48 மைனஸ் 6 டிவைட் பை 65 மைனஸ் 3 5s are 15 divided by 65. ஸோ ஃபைனலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 65 காமனாக இருக்குது. அப்போ 48 மைனஸ் 15 அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறேன். 33. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 33/65. அதுதான் கொடுத்துருக்காங்க RHSல. ஸோ ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ.